ஹீரோ எப்படி இருப்பாரோ இல்லையா, பெரிய அரசியல்வாதி அப்படி இப்படின்னு பெரிய கற்பனையாக நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவரை பார்த்தா அவ்வளோ சிம்பிளாக கீழே உட்காந்து தரையில் பாய் போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்தது. உட்காருங்க அப்படின்னாரு. சரின்னு இல்லை பரவாயில்ல நாங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் சாப்பிட்டாச்சு அப்படின்னு நம்ம உட்காருங்கன்னு நான் கீழே உட்காரு இல்லை இல்லை சோஃபா இருக்கு அதில் உட்காருங்க சாப்பிட்டாச்சுல. அவ்வளோ சிம்பிளாக டவுன் டு எர்த்தாக இருந்தார். அவர் பார்த்து அப்புறமா அதே மாதிரி அப்புறம் எனக்கு வந்து சொன்னார் கான்ட்ராக்ட் போடுறேன் 5 வருஷம். நான் நீ ஒன்றுமே தெரியாது உனக்கு, நான் உன்னை ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோப்ரா மாஸ்டர், புலியூர் சரோஜா, ரகு மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து சினிமாக்கு ஏற்ற டான்ஸு, அப்புறம் தண்டாயுதபாணி பிள்ளை அவர்கள்கிட்ட பரதநாட்டியம், அப்புறம் ஜி சகுந்தலா அம்மா வந்து ஏற்ற இறக்கத்தோட எப்படி டயலாக்ஸ் பேசணும் அப்போ தேவைப்பட்டது இல்லை. ரெடியாக மிக்சர் கேமராலாம் வச்சு எடுக்கும்போது நம்மளே ஏற்றத்தாழ அது வந்து டப்பிங் எல்லாம் கிடையாது, வெளியே போய் இது பண்ணாதான் டப்பிங்கு. ஸோ அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் மனப்பாடம் பண்ணும். அதெல்லாம் இப்போ அதெல்லாம் இல்லை, இப்போ ஃபுல்லாக மாறிச்சு. நான் அப்பவும் பார்த்துருக்கேன் இப்போ பார்த்துருக்கேன்.